Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences, unit exercise 2, fourth sum. So that 107 is of the form 4q plus 3 for any integer q. So என்ன கேட்டிருக்காங்கன்னா 107 என்பது 4q plus 3 என்பது டிவைட் ஆகுமான்னு உள்ளது கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்முலா வருமா தான் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் பண்ணுறதுக்கு a is equal to 107, b is equal to 4. ஸோ ஏன் p is equal to 4 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 ஆல் டிவைட் ஆகுது மாதிரி கொடுத்துருக்காங்க. a வந்து உங்களுக்கு கொடுத்த நம்பர். இப்போ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் படி யூக்ளிட் டிவிஷன் லெம்மா படி நம்ம எப்படி எழுதணும், u is equal to bq plus rன்னு எழுதுவோம். 107 is equal to 4q plus r. ஸோ இதில் பாசிபிள் ரிமைண்டர்ஸ் என்னென்ன, ஏன்னா 4 ஆல் டிவைட் ஆகும். உங்களுக்கு ரிமைண்டர் வந்து எப்படி இருக்கும், 0 greater than or equal b, b கம்மியான அந்த ரிமைண்டர்ஸ் இருக்கும், 0லேருந்து வரும். ஸோ 0, 2, 1, 2, 3 இது என்பது தான் உங்களுக்கு என்னது r. ஸோ 0, 1, 2, 3. ஸோ இந்த ரிமைண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி பாருங்கள், ரிமைண்டர் 0 2 வராது, ஏன்னா 107 என்பது ஒரு ஆட் நம்பர். ரிமைண்டர்ஸ் can't be 0 or 2. ஸோ ஆட் நம்பராக இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு 107 உங்களுக்கு ஆட் நம்பரில் இருக்கிற 0 2லலாம் ரிமைண்டர்ஸ் எண்ட் ஆகாது, வராது. அப்போது ஒன்லி பாசிபிள் ரிமைண்டர்ஸ் என்னென்னு பாருங்கள், 1 and 3 தான். 1 and 3. பட் நீங்கள் 1 போனாலும் நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 1 போட்டு டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 107 is equal to 4q plus 1 அப்படி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 உங்களுக்கு டிவைட் ஆகாது. 107 4 உங்களுக்கு என்ன ஆகாது, டிவைட் ஆகாது. அதை நீங்கள் அந்த 1 செப்பரேட் பண்ணி தான் பாருங்களேன். 1 செப்பரேட் பண்ணி பார்த்தா 107 minus 1 is equal to 4q. ஸோ 106/4q வரும். ஸோ இது இந்த பக்கம் q கண்டுபிடிச்சி பாருங்கள். 106/4 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ கேன்சல் பண்ணி பார்க்குறேன். செகண்ட் டைமில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 5 3ன்னு வரும். ஸோ 53/2 இஸ் நாட் பாசிபிள், இப்படி ஒன்று கேன்சல் ஆகாது. அதனால் 1 கேன் பி ஏ ரிமைண்டர், 1ஆல் ரிமைண்டர் இருக்க முடியாது. அதனால் ஒன்லி வே இஸ் 3 as a ரிமைண்டர். ரிமைண்டர் வந்து ஒன்லி வே வந்து 3 as a ரிமைண்டராக இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 107 is equal to 4q plus 3. ஸோ இந்த 3 இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 107 minus 3 is equal to 4q ஆயிரும். ஸோ 107 minus 4 104 is equal to 4q. ஸோ q கண்டுபிடிச்சிங்கன்னா 104/4 ஆயிரும் is equal to q. கேன்சல் பண்ணிங்கன்னா 5 1. ஸோ q is equal to 51 என்பது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃபோர்த் டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 51 இல்லை, 51 கிடைக்காது. உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, ஸோ ஸ்ட்ரைட்டாக ஃபோர்த் டேபிள் கேன்சல் பண்ண 51 சார். நாங்கள் 2 விட்டுட்டே பாருங்க. ஸோ இது வந்து 52வில் கேன்சல். செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணாமல் மிஸ்டேக்கு மன்னிச்சிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். 104/4 is equal to q. கேன்சல் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஃபோர்த் டேபிள் கேன்சல் பண்ணினா உங்களுக்கு வந்து 2 4s 8, 4 கேன்சல் பண்ணிட்டு 8ஆல் கேன்சல் பண்ணிச்சிட்டேன். ஸோ அது தப்பாயிட்டு. ஸோ 2 வந்து உங்களுக்கு 6. ஸோ 26 தான் கரெக்ட் ஆன்சர். q is equal to 26 வந்து உங்களுக்கு வந்துருக்கு. ஸோ இது ஒரு நேச்சுரல் நம்பர் தான், அதனால் அவங்க சொன்னது ப்ரூவ் ஆயிட்டு. 4q plus 3 is 104 divisible by 4, hence proved. ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.